இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் புதிய மாத வாக்குத்தத்த தேவ செய்தியை பார்க்க வந்திருக்கிற என் அன்பு கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு மாதமும் பார்த்து கொண்டிருக்கிற இயேசு விடுதலை தருகிறார் ஊழித்துள்ள சந்தாதாரர்களுக்கும் புதிய மாத நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 7 மாதங்களை முடித்து 8வது மாதத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் எனக்கென்று என்ன வார்த்தையை கொடுக்க இருக்கிறார், இந்த வார்த்தையின் மூலமாக நான் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று மிகுந்த ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களே. ஒருவேளை இதை பார்க்கிற இந்துவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க கூட ஒரு எதிர்பார்ப்போடு என்ன இந்த தேவ வார்த்தையில இந்த ஊழியக்காரர் என்ன பேச இருக்கிறார் என்று நீங்கள் ஒரு பல கேள்விகளோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கீங்களே. ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளிலோ மற்ற மொழி தெரியாத எந்த தேசத்தில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாகவே இந்த வார்த்தை தேவனுடையதாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்காக தான் நான் கடந்த மாதத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் போன மாதத்தில் நீங்கள் நடத்துனீங்க, அதே போல இந்த வருகின்ற மாதத்திலும் நீங்க நடத்த போறீங்க என்று நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக என்னிடத்தில் பேசினார். அதை தான் உங்கள் மத்தியில் சொல்லி உங்களுடைய விடுதலைக்காகவும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த மாதம் 31 நாட்களும் ஆண்டவருடைய பிரசன்னமும் தேவனுடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஐஸ்வர்யமும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நடத்த போகிறது. ஒருவேளை நீங்கள் கவலைகளோடு இருந்து கொண்டிருக்கலாம், குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது சத்துருவினால் வருகிற போராட்டத்தின் ஒடுக்கதினால இன்னைக்கு ஒடுங்கி போய் உங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டிருக்கலாம். இந்த 8வது மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையின் மாதமா இருக்க போகிறது. இன்றைக்கு இந்திய தேசத்துல நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் மாதம் என்றாலே ஒரு சுதந்திர தினம் என்று நாம் நினைப்போம். ஏன்னா நம்முடைய இந்திய தேசம் வெள்ளையரோட கழுத்துல அடிமையப்பட்டிருந்தது. நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் எல்லாரும் சுதந்திரத்தை வாங்கி கொண்டு நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இந்திய தேசம் என்பது ஒரு சுதந்திரமான ஒரு நாடா இருக்கிறது. அதை தான் ஒவ்வொரு ஆகஸ்ட் 15 நாம் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். ஒருவேளை நீங்க கூட நினைச்சு கொண்டிருக்கலாம், நமக்காகவும் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வறுமையிலிருந்து, பிசாசினிடத்திலிருந்து உங்களுக்காக சுதந்திரத்தை அவர் வாங்கி கொடுத்து போயிருக்கிறார். ஆனால் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை மாத்திரம் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கிறேன். நிச்சயமாகவே ஒரு முழுமையான விடுதலை இந்த செய்தியின் முடிவில் நீங்க பார்க்க போகிறீர்கள். வேதத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோமாக. பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கென்று கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகிறதாம். நீங்க விசுவாசிக்கிற அந்த வாக்கு தத்தத்தை, ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு கிறிஸ்துவ ஜனங்களுக்கு விரோதமாக அநேக ஆயுதங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு கிறிஸ்துவ ஜனங்களே, அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாக அநேக ஆயுதங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. அந்த ஆயுதத்தின் தாக்கத்தினால உங்களுடைய வாழ்க்கையில சிலர் புரியாத, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட பல விதமான பிரச்சனைகள் எழும்பி கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிந்தா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை முடிந்தா இன்னொரு பிரச்சனை என்று இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போய் மன கவலையோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆவியானவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என் அன்பு மகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உனக்கு விரோதமாக பல ஆயுதங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது, பல வல்லமைகள் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வல்லமைகள் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்குன்னா, நீ தோற்று போய்விடுவ, உன்னுடைய வாழ்க்கை இந்த பிசாசானவன் கொண்டு வருகிற இந்த தாக்குதலினாலே முடிந்து விடும் என்று பிசாசன் நினைத்திருக்கிறா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் ஒன்றும் வாய்க்காது. நீங்க என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா, எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும்
வாய்க்காதே போகும். இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமாக என்ன போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஜெயக்கொடியை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு 2-3 காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். தொடர்ந்து இந்த தேவ செய்தி முழுவதுமாக பார்க்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். முக்கியமாக உபாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன். உபாகமம் 28:7, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். இந்த உபாகமம் எழுதுற புஸ்தகத்துல ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அதுல கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் தான், உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை உனக்கு முன்பதாக அவர் முறியடிப்பார். இன்றைக்கு இந்த ஊழியத்தின் பாதையில நான் அநேக கிறிஸ்துவ குடும்பத்துல பார்க்கும் போது இன்றைக்கு அநேக ஜனங்களை பிசாசானவன் அவர்களை மேற்கொள்ளுகிறான், அவர்கள் குடும்பத்தை மேற்கொள்ளுகிறான், அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனிடத்தில் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறாதபடி அவர்களை மேற்கொள்ளுகிறான். அதனால் இதை பார்க்கிற என் அன்பு கிறிஸ்துவ ஜனங்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை கூட, உங்களுடைய குடும்பத்துல கூட இன்னைக்கு பிசாசானவன் இந்த உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் இது ஒரு போராட்டம் என்று. உங்க கணவர் மூலமாக பிசாசானவன் எழும்பி இருக்கலாம், அல்லது உங்க மனைவி மூலமா பிசாசான எழும்பி இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் மூலமா எழும்பி இருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கலாம், என் கணவர் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறாரு, அல்லது என் பிள்ளை ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார்கள், அல்லது என்னுடைய நண்பர்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார்கள், அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு ஊழியரே உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏன் என்னுடைய சபை மக்கள் மாத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனா அவர்கள் செய்யவில்லை. இதுக்கு பின்பதாக பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய குடும்பத்துல கூட உங்களுக்கு மறைமுகமாக ஆவிக்குரிய ரீதியாக சில வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார். ஆனா ஆவியானவர் உங்களுக்கு இந்த மாதத்துல வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த விதமான சத்துருக்களா இருந்தாலும் அது 7 வழியாக இந்த மாதத்துல திறத்த போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட உங்களுடைய சரீரத்துல ஒருவேளை பிசாசுடைய தாக்குதலால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒருவேளை இன்னைக்கு அந்த தாக்குதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை ஆவியானவர் உங்களுடைய விடுதலைக்காக இந்த தேவ செய்தியை பேச சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு விரோதமாக என்னென்ன சத்துருக்கள் எழும்பி இருக்கிறதோ, உங்கள் சரீரத்தை பாழாக்கும்படியாக அல்லது உங்கள் சரீரத்துக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஆவிகள், அல்லது உங்களுக்கு மறைமுகமாக கிரியை செய்கிற வல்லமைகள், எந்த விதமான ஆவிகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட வல்லமைகளா இருந்தாலும், அது எந்த வழியாய் வந்ததோ அந்த வழியிலிருந்து 7 வழியாக இந்த மாதத்திலே ரைட் நோ இப்பொழுது அந்த வல்லமைகள் உங்க வீடுகளை விட்டு வெளியேற போகிறதை நீங்க உணர போறீங்க. உங்க சரீரங்களை விட்டு சில வல்லமைகள் எந்த விதமான ஆவிகளா இருந்தாலும், சத்துருக்களா இருந்தாலும், ஆவியானவர் இப்பொழுது சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினால இந்த யூடியூப்ல பார்க்கிற யாரா இருந்தாலும் அந்த வல்லமைகள் உங்க சரீரத்தை விட்டு வெளியேற போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்துல தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்ல பிறகு உனக்கு விரோதமா எழும்பும் சத்துருக்களை கர்த்தரே 7 வழியாக முறியடிக்க செய்ய போகிறார். இன்னைக்கு அன்பு ஊழியர்ல உங்க ஊழியத்துக்கு விரோதமா எழும்புகிற எந்த சத்துருக்களா இருந்தாலும் 7 வழியா புறப்பட்டு போக போகிறது. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை ஆவியானவர் உங்களுக்காக சொல்லும்படியாக அவர் விரும்புகிறார். விசேஷமாக எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 7 புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். இந்த என்னாகமம் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சபிக்க வேண்டும், அவர்களுக்கு விரோதமாக மந்திரம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு மனிதன் மூலமாக எழும்பி சபிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதிலும், ஆனால் அதே மனிதன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. இன்றைக்கு நீங்க கூட கலங்கி கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில இந்த வேலையின் மூலமா வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போய்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுற இந்த வியாதி நிமித்தமாக என் குடும்பத்துக்கு யாரும் எங்களுக்கு விரோதமா செய்திருக்கிறார்கள், அல்லது இந்த வீட்டை கட்டி முடிச்சிடலான்னு நினைக்கிறோம், ஆனா இந்த வீட்டை கட்ட முடியாதபடி ஒரு தடையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லது என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நடைபெறும் என்றும் நினைக்கிற, ஆனா அந்த திருமண காரியங்கள் நடைபெற முடியாதவரை ஒரு தடையாக காணப்படுகிறது. அல்லது என் மனைவிக்கு கர்ப்பம் அடைகிறார்கள், ஆனா உடனே அபாஷம் ஆயிடுறது. எனக்கு விரோதமாக அல்லது என் மனைவிக்கு விரோதமாக யாராவது
ஏதாவது செய்திருக்கிறார்களா என்ற ஒரு பயத்தோடு நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கீங்களா? நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, மந்திரத்துக்கு வல்லமை இருக்கிறதா? இந்த தேசத்துல மந்திரவாதிகள் இருக்கிறார்கள், மந்திரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனிதர்களுக்கு விரோதமாக அநேக உறவினர்களும் நண்பர்களும் மந்திரத்தின் காரியங்கள் இருக்கிறதா? மந்திரத்துக்கு வல்லமை இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த மந்திரத்தை காட்டிலும், மந்திரத்தினுடைய வல்லமைகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெரிதா இருக்கிறது. ஒரே ஒரு மந்திரவாதி சொன்ன சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். தொட்டனா என்று எல்லாருக்குமே கிறிஸ்துவ மத்தியில் மிகவும் அறிமுகமானவர். அவர் இன்றைக்கு ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கையில ஒரு மந்திரவாதியா இருக்கும் போது ஒரு வாலிபன் ஒன்று சொன்னார், நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன், அந்த பெண்ணிடத்தில் நான் போய் சொல்ற, அந்த பெண்ணை எப்பொழுதுமே வெறுக்கிறார்கள், நான் உன்னை காதலிக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த தொட்டனா சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய காலுடைய மண்ணை நீ எடுத்துக்கொண்டு வா. அந்த பெண் நடந்து போகிறார்ல, அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வா, நான் அந்த பெண்ணை உன்னை நேசிக்கும்படியாக வசியம் செய்கிறேன் என்று அந்த மந்திரவாதி சொல்லும்போது அந்த வாலிபன் சென்று அந்த பெண்ணுடைய மண்ணை எடுத்துன்னு வந்து மந்திரவாதியின் இடத்துல கொடுத்த போது மந்திரம் செய்தார்கள். மந்திரவாதி எப்பொழுதுமே அவங்களிடத்துல என்ன வல்லமை இருக்குன்னா, அவங்களோட ஒரு பிசாசு இருப்பான். ஏன்னா நிறைய ஒரு சில மந்திரவாதிகள் இடத்துல நான் பேசியிருக்கிறேன், சொல்லுவாங்க அவங்க கிட்ட எப்பொழுதுமே ஒரு குட்டி சாத்தான் வல்லமைகள் இருக்கும். அவர்கள் தான் அந்த பிசாசுக்கு தேவையான காரியங்களை செய்து அனுப்புவார்கள். இந்த வீட்டுக்கு போ, அந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல போய் இந்த காரியங்களை செய்யும் சொல்லி யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக ஏவி விடுவார்கள். அப்படி இந்த பெண்ணுக்கு விரோதமாக அந்த மந்திரவாதி ஏவி விடும் பொழுது அந்த சாத்தான் போய் அந்த பெண்ணிடத்துல நெருங்க முடியாத திரும்பி வந்து விட்டதா சொல்லுதா, என்னால போக முடியல, அந்த பெண்ணிடத்துல ஏதோ ஒரு சக்தி காணப்படுகிறது சொல்லி வந்துட்டு அப்புறம் மறுபடியும் அந்த பிசாசுக்கு அநேக வல்லமைகளை செய்து பலிகளை சொல்லித்து மறுபடியும் அந்த மந்திரவாதி இன்னொரு பிசாசை அனுப்பும் பொழுது அந்த பிசாசு போய் மறுபடியும் அந்த பெண்ணிடத்தில் நெருங்க முடியாது திரும்பி வந்துதான். கடைசியாக ஒரு நல்ல ஒரு அமாவாசை இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு பலிகளை சொல்லித்து மிகவும் வல்லமையாய் இருந்த ஒரு பிசாசை மறுபடியும் அனுப்பினார்களா. கடைசியா அந்த பெண்ணிடத்துல போகும்போது சுற்றிலுமாக ஒரு அக்கினி எரிஞ்சதை என்று அந்த பிசாசு உணர்ந்தல. கடைசியா அந்த மந்திரவாதியத்தில் வந்து சொன்னதா, இன்னொரு வாட்டி என்ன அந்த பெண்ணிடத்தில் நீ அனுப்பினாயா, உன்னை நான் கொன்னுடுவேன்னு சொல்லும் போது அந்த மந்திரம் பழிக்காம போனது. கடைசியாக அந்த மந்திரவாதி மனம் திரும்பினார் என்று நம்ம உண்மையான ஒரு சாட்சியை கேட்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கூட உங்க குடும்பத்துக்கு விரோதமாக சில வல்லமைகள் வந்துட்டு போகலாம். ஏன்னா நான் ஊழியத்தின் பாதையில் அறிந்திருக்கேன், அநேக குடும்பத்துல பிசாசன் உள்ளே நுழைந்து அந்த குடும்பத்துல என்னென்னலாம் காரியம் செய்யணுமோ அனைத்து காரியங்களும் ஆனா பார்க்க முடியாது. ஆனா உண்மையா ஆவிக்குரிய வரங்களை பெற்ற மனிதர்களும் ஆவிக்குரிய ஜெபத்துல இருக்கிற விசுவாசிகளும் அந்த சில வல்லமைகளை உங்களால உணர முடியும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பத்துல மேக்சிமம் ஒரு 80% கிறிஸ்துவ குடும்பத்துல இந்த பிசாசுடைய தாக்குதலால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு குடும்பம் செயலிழந்தப்பட்டு காணப்படுகிறது. இதனால இழப்புகளும் காணப்படுகிறது. பொருளாதாரத்துல இழப்புகள், குழந்தை பாக்கியம் பெறாதபடி கர்ப்பத்தை அடைக்கிற ஒரு வல்லமைகள், அபாஷன் உண்டாகிறது, பொருளாதாரத்தை ஆக்சிடென்ட் காரியங்கள், சரீரத்தில் பலவீனமான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக யாராவது செய்திருக்கிறார்கள், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக யாராவது செய்திருக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை என்னோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல். நீங்களே சொல்லுங்க, எனக்கு விரோதமாக எந்த வல்லமையும் கிடையாது, என் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த குறி சொல்லும் கிடையாது என்று நீங்க சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. விசேஷமாக கடைசியாக நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். என்னோட இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக முதலாவது பார்த்தோ உங்களுக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை இந்த மாதம் முறியடிக்க போகிறார். அடுத்து 2வது சொல்லி இருக்கிறார், யாக்கோபுக்கு விரோதம் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு குறி சொல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். என்னோட இந்த ஜெபிக்க ஆயத்தமா கண்களை மூடி ஜெபிப்பாங்க. அன்புள்ள தகப்பனே, அப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு அநேக பிசாசுனுடைய தாக்குதலினால பாதிக்கப்பட்டு இந்த பிசாசுடைய தாக்குதல் எங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி இருக்கிறா, எங்க குடும்பத்துக்கு இந்த சத்துருக்கள் எழும்பி இருக்கிறது, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதுல எங்களுக்கு விரோதமாக ஒரு சத்துருவின் வல்லமை எழும்பி கொண்டு இருக்கிறது, இந்த வல்லமையை நான் எப்படி மேற்கொள்வது என்று இன்னைக்கு திகைத்து போய் காணப்படுகிறார்கள். நான் எந்த இடத்துல போனாலும் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு எப்போது ஒரு விடுதலை உண்டாகும் என்று ஒருவேளை கலங்கி கொண்டு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ ஜனங்களுக்கான நான் ஜெபிக்கிறேன். இப்போதே இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு விரோதமாக என்னென்ன வல்லமைகள் எழும்பி இருக்கிறதோ, இவர்களுக்கு விரோதமாக என்ன விதமான காரியங்கள் எழும்பி இருக்கிறதோ, இப்போதே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற வல்லமைகள் விடுதலை உண்டாகும்படி நாங்கள்
ஜெபிக்கிறோம். இவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப அது மாத்திரமல்ல பண்ணி சொல்லிருக்கு, உனக்கு விரோதமாக ஒரு வழியா சத்துருவான் எழும்பினால் 7 வழியா புறப்பட்டு போவான்னு சொல்லுது போல இவருக்கு விரோதமாக எந்த வழியாக இவங்க குடும்பத்துல சத்துருவான நுழைந்திருக்கிறோம். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன், 7 வழியாக அவர்கள் குடும்பத்தை விட்டு விலகி ஓடும்படியா ஜெபிக்கிறோம். எந்த வழியா பிசாசன விலகி ஓட போறன்ற அவர்கள் அறியாதபடி கர்த்தருடைய வல்லமை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வர போற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆண்டவர் மத்தியிலும் நீர் வெளிப்பட போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை எந்த மாநிலங்களையோ அல்லது தேசங்களில் இருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பார்கள், அவருடைய வாழ்க்கையில் எனக்கும் இந்த பிசாசு போராட்டம் இருக்கிறது, என் மனைவிக்கு பிசாசு போராட்டம் இருக்கிறது, ஆண்டவர் அந்த பிசாசின் போராட்டத்தில் விடுதலை கொடுக்கணும் ஜெபித்து கொண்டிருப்பானாம். ஆண்டவர் இந்த மாதம் நீ அற்புதம் செய்கிறார். கடைசியாக அப்பா, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு குறி சொல்லுகிற அந்த வார்த்தையின் பிரகாரம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான மந்திரத்தின் காரியங்கள், குறி சொல்லுகிற காரியங்கள் இப்பொழுதே அவைகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும். யார் இவங்களுக்கு விரோதமாக செய்திருந்தாலும் அது தகுடா இருக்கட்டும், குறி சொல்லுகிற ஆவிகளா இருக்கட்டும், குட்டி சாத்தானின் வல்லமையிலா இருக்கட்டும், அல்லது ரத்தத்தின் மூலமாக கிரியை செய்கிற வல்லமையிலா இருக்கட்டும், விக்கிரகத்தின் ஆவிகளா இருக்கட்டும், எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார வாழ்த்தி ஆசீர்வாதத்தை நான் ஜெபிக்கிறோம். முழுமையான ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ ஜனங்களே, உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். மறந்துடாதீங்க, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. ஜெபிங்கள். ஒருவேளை இன்னும் என் வாழ்க்கையில் சில விடுதலை தேவைப்படுகிறது, இன்னும் என் குடும்பத்தில் சில மனிதர் விடுதலை தேவைப்படும் சொன்னால் கீழே கொடுக்கப்பட்ட ஊழியத்தினுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய விடுதலைக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். முக்கியமாக ஒவ்வொரு வேலைக்கிழமை தோறும் உங்களுடைய விடுதலைக்காக நம்முடைய விடுதலை ஸ்தலத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் பெருங்குளத்தூர், தாம்பரத்தை அடுத்த பெருங்குளத்தூரில் காமராஜன் என்கின்ற பகுதியில் நம்முடைய விடுதலை ஸ்தலம் இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லது மற்ற எந்த நேரத்தில் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் மூலம் இந்த மாதம் மூலம் நடத்துவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து ஆசீர்வாதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.